A tragic story. இந்த போமோட லைன்ஸ எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோல பார்த்திருப்போம். ஸோ இந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா திருப்பியும் சொல்லிடுறேன். ட்விஸ்ட், ட்வில் அண்ட் டாக். இவர் என்ன பண்றாரு? திருப்பி திருப்பி பார்க்கறாரு. ட்விஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. ஸ்டாண்டிங்கா நின்னு பார்க்கறாரு. என்ன பண்ணாலுமே அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிருச்சு? வீணா போயிருச்சு. ஏன்னா அது பின்னாடியே தொங்கிட்டு இருக்கு. அது முன்னாடி எப்பவுமே வராது. ஸோ இந்த லாஸ்ட் 4 லைன் வந்து தெளிவா இல்ல அப்படின்னா திருப்பி நான் வந்து ஒன் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த போம் வந்து நமக்கு எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு போம் வந்து நமக்கு எழுதியிருக்காரு. கிளாசரி வந்து பார்த்தலாம். சேஜ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு துறவி. துறவி எப்பயுமே எப்படி இருப்பாங்க? ரொம்ப வைஸா அறிவாளியா வந்து இருப்பாங்க. யோர் அப்படின்னா ரொம்ப லாங் எகோ, ரொம்ப பல நாளைக்கு முன்னாடி. எ சேஜ் தேர் லிவ்ட் அ சேஜ் இன் டேஸ் ஆஃப் யோர். இந்த போம்ல இருக்கா ஒரு துறவி இருக்காரு. லாங் லாங் எகோ, ரொம்ப வருஷம் முன்னாடி. இங்க யோர் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் துறவி அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. இங்கேயும் சேஜ் அண்ட் இங்கேயும் சேஜ், இங்கேயும் யோர். போயமோட லைன்ஸ் வந்து ஆக்சுவல் மீனிங் தாண்டி உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் யோர் அப்படிங்கறத துறவின்னு சொன்னேன். இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து இந்த போம்ல மட்டும்தான் வரும். சோ யோர் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு துறவி இருந்தாரு. அது நான் கதை சொல்லும்போது சொல்லிட்டேன். பட் இதுக்கு நான் துறவி அப்படின்னு கொடுத்திருந்தேன்ல. சோ அது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. யோர் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறது லாங் எகோங்கிறது தான் யோர். சேஜ்ங்கிறது வைஸ் மேன். பிக்டெயில் அப்படிங்கிறது a plaited lock of hair worn singly at the back. அவருக்கு என்ன பண்ணுது? அவங்க பேக்ல வந்து நீளமான ஒரு முடி இருக்கா? இந்த முடி அப்படிங்கிறது தான் பிக்டெயில். மியூஸ்ட் அப்படிங்கிறது திருப்பி 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 யோசிக்கிறது. ஒரே விஷயத்த, அந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும். அதை மறுபடியும் மறுபடியும் யோசிச்சா அதான் மியூஸ்டு. கியூரியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. மிஸ்ட்ரி அப்படிங்கிறது பசில். நமக்கு தெரியும் மிஸ்ட்ரிங்கிறது ஒரு மர்மம். ஸ்டவுட், திக் இன் ஸ்ட்ரக்சர், ரொம்ப கெட்டியா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸ்டவுட் அப்படிங்கிறது. ஸோ வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே இவர் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் விக்டோரியன் எரா. இந்த இங்கிலீஷ் விக்டோரியன் எரா அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இன்னொன்னுல விக்டோரியன் எரான்னு கொடுத்துருப்பாங்க, இங்க விக்டோரியன் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாவலிஸ்ட் தான் இவரு. இவரோட ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே ரொம்ப ஃபைனஸ்டா பெஸ்ட் நோன் நாவலா இருக்கிறது வந்து வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது. நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு வார்த்தை வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். தாக்கரே wrote in colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentence. இதோட போம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா, எளிமையா, யாரு படிச்சாலும் புரியற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான வடிவுல இருக்கு. இந்த ஒரு குவாலிட்டி தான் இவர் வந்து combined with his honest view of life give him an important place in history of realistic literature. இவரோட கவிதைகள் எல்லாமே, போயம் எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதோட குவாலிட்டி அண்ட் அது சிம்பிளா இருக்கிறது, அவரோட ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப். ஒரு வாழ்க்கைய ரொம்ப நேர்மையான முறையில அவர் அணுகிறதும், அதோட உண்மையான குவாலிட்டியில இருக்கிறதும், அவர் வாழ்க்கை கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸும் தான் அவர் எழுதுற போம் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்களான்னா இப்படியே கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஃபில்லிங் த பிளாங்க் ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க அப்படிங்கறதுனால இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சேஜ் ஏன் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு? அவரு பிக்டெயில் எப்பவுமே அவரு பின்னாடியே தொங்கிட்டு இருந்தனாலதான் சேஜ் ரொம்ப அப்செட்டா இருந்திருக்காரு. சேஜ் ஸ்பின் ஆல் டே. ஏன் சேஜ் வந்து என்ன பண்றாரு? திரும்பி 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 பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த பிக்டெயிலோட பொசிஷனை மாத்தணும். பின்னாடி தொங்கிட்டு இருக்க அந்த பிக்டெயில மூஞ்சி முன்னாடி கொண்டு வரணும். அந்த பொசிஷனை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் நாள் ஃபுல்லா வந்து சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் அட் ஃபார் அ மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட். அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரா? அதுக்கு என்ன கண்டுபிடிச்ச சொல்யூஷன் என்ன? டர்ன் himself round can change the space. போம்ல வந்து இந்த இடத்துல says he the mystery I have found. நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லுவாரு. என்னத்த கண்டுபிடிச்சாரு? திரும்பி திரும்பி பார்த்தா டர்ன் himself round can change the place. திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி வந்தா பிளேஸ் வந்து மாறிடும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அந்த பிளேஸ் வந்து மாறாது. அவர் கடைசியா அந்த பிக்டெயில் போர்ஷனை மாத்திட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அவரு மாத்தல. Did something dreadful happen? How would you describe the events in the poem? Comedy or tragedy? நீங்க இந்த போயமை எப்படி நினைக்கிறீங்க? என்ன dreadful happened அப்படின்னு கேட்டிருக்காங்க. The event were comedy, no dreadful happened. நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபன்னா காமெடியா தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட், வாட் wondered much and sorrow. எது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு, கவலையாவும் இருந்துச்சு, பின்னாடி தொங்கிட்டு இருந்துச்சு. அப்ப எதை பத்தி கேக்குறாங்க? How it hung behind. என்ன அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கு அப்படின்னா அது பின்னாடி தொங்குதுங்க சந்தோஷமாவும் இருந்திருக்கு, அதே சமயத்தை நினைச்சவருக்கு சோகமாவும் இருந்திருக்கு. இட் அப்படிங்கிற இந்த இடத்துல பிக்டெயில். சோ நமக்கு ரெண்டு தான். சேஜ் வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருந்ததும் அண்ட் அந்த பிக்டெயில் மட்டும் தான் அந்த கதையில வந்து எல்லா பக்கமும் வருது.
And though his effort never slack, இங்க வந்து நமக்கு ரைமிங் வேர்ட் பண்ணணும். ஸ்லாக்கு டாக்கு ஏ ஏ. உங்களுக்கு இது கிளியரா இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ புக்ல இந்த பிக்சர் இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு இது வந்து சரியா தெரியாம இருக்கலாம். நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க ஸ்லாக் இருக்கு, டாக் இருக்கு, இது சிகே பேக் இருக்கு, இதுவும் சிகேஏ. ஸோ ஏ ஹிம்ங்கிறது வந்து அது முன்னாடி கொடுத்த வேர்டு மாதிரி இல்லைங்கனால பி. ஸோ ரைமிங் வேர்டு வந்து ஏ பி. நெக்ஸ்ட் டிட் ஹி குவிட் ஹிஸ் ட்ரையிங்? அவர் நிறுத்தினாரா பண்றத? நிறுத்தவே கிடையாது. கடைசி வரைக்கும் என்ன ஏதாச்சும் பண்ணி அதை மூஞ்சி முன்னாடி கொண்டு வந்தலாம்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அப்ப அவர் ட்ரையை வந்து குவிட் பண்ணவே இல்லை. ஸோ நோ. ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மியூஸ்ட் அப்படின்னா நம்ம கிளாசரியில பார்த்தோம், ஒன்னுத்துக்கும் ஆகாத ஒரு விஷயத்த மறுபடியும் யோசிக்கிறது தான் மியூஸ்டு. தாட் ஓவர், திருப்பி யோசிச்சுட்டே இருக்கிறதா மியூஸ்டு. அப்ப வந்து இங்க இவர் மியூஸ்ட் அப்பான் கியூரியஸ் கேஸ், முடி தொங்குறது ஒரு கியூரியஸ் கேஸா அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அப்படின்னா, ஒன்னுத்துக்கும் இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப ஹைப்பா சேஜ் எக்ஸாசரேட்டட் த ஃபூலிஷ் ஆக்ட், அவர் பண்றதே ஒரு முட்டாள்தனமான காரியம், அதை ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஹைப்பர் போல். இங்க நமக்கு ஐரணி அப்படின்னு போடக்கூடாது, ஹைப்பர் போல். இந்த என்டையர் ஸ்டாட்டிக் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த என்டையர் போமும் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஐரணி. அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஐரணி. ஏன் அப்படின்னா இன்டென்டட் மீனிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங். ஒரு துறவி அப்படின்னா ஒரு புத்திசாலியா இருப்பாரு, பட் இங்க வந்து முட்டாள் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஆக்சுவல் மீனிங் வந்து வேற. ஆக்சுவலா இருக்க வேண்டிய மீனிங் வந்து இன்டென்டட் மீனிங்கை விட டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால திஸ் இஸ் கால் ஐரனிக் போம். கேன் திஸ் போம் பீன் கால்ட் அஸ் ஐரனிக் போம்? ஜஸ்டிஃபை ஆன்சர் தேவையில்ல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஐரனிக் போம். ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் போல். இது எல்லாமே நமக்கு வந்து புக் பேக்கா நம்ம வந்து சமச்சீர் புக்கோட கைட்ல இருந்து எடுத்தது. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து முரண்பாடுகள் இருக்கு, நான் படிச்ச இடத்துல வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எது இருந்தாலுமே எங்க டெலிகிராம்ல கமெண்ட்ல வந்து கேட்கலாம். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டிங் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் இருக்கு நமக்கு, அதுல வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல இம்பார்ட்டன்டான பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்டையரா உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.